பாட்டி, நேத்துல இருந்து சாப்பிடாம கிடக்கீங்க, ஒரு காப்பியாவது கொஞ்சோண்டு குடிங்க. வேண்டாம் மட்டி, எங்க வீட்டுக்காரங்க உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்காரு. எனக்கு காப்பி ஒரு கேடா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏன் அப்படிலாம் நினைக்கீங்க பாட்டி? தாத்தாக்கு ஆபரேஷன் தானே நடந்துகிட்டு இருக்கு, நல்லபடியா முடிஞ்சிரும். அவர் நல்லபடியா எந்திரிச்சு பழைச்சு வருவாரு பாருங்க. ஆமாட்டி பட்டு, நீ கொஞ்சோண்டு காப்பி குடி. பிறகு முருகேசங்க வந்து உன்னைய பார்க்கும்போது நீ மயங்கி விழுந்து கிடக்காத. நீ இந்த நேரத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம கிடக்க, என்னைய மட்டும் எதுக்கு சாப்பிட சொல்லுதே? ஆமா அத்தை பாட்டி, பட்டம்மா பாட்டி சொல்றது உண்மைதான். நீங்களும் ராத்திரியில இருந்து ஒன்றும் சாப்பிடாம கிடக்கீங்க. 2 பேரும் சாப்பிட்டு வச்சு இருங்க, தாத்தா நல்லபடியா கண்ணு முழிச்சு வருவாரு. பாட்டி, உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் காப்பி கொண்டு வந்திருக்கேன், இதை மட்டும் குடிங்க, கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கும். சரி டி, எனக்காண்டி இல்லைனாலும் உங்களுக்காண்டி குடிக்க கொஞ்சோண்டு தா. அடி, அந்த ராதா தூங்கி முழிச்சாலன்னு பாருட்டி, அவளுக்கு ஒரு ஃபோன் அடி. மணி 6 தானே ஆகுது, அதுக்குள்ள முழிச்சிருப்பாங்களாக்கும். அவன் முழிச்சாலும் சரி முழிக்கலனாலும் சரி, ஃபோனை போட்டு எழுப்பி விடு. அதானே, நம்ம ராத்திரி பூரா இங்கே தூங்காமல் கொசுக்கடியில் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கோம். அவங்க மட்டும் நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்களோ. இருங்க ஃபோன் அடிக்க. எட்டி, ஃபோன் எடுத்தால இல்லையா? பெல்லு போய்கிட்டே இருக்கு அத்தை பாட்டி. ஹலோ, என்ன டி, விடிஞ்சு விடியாமல் ஃபோன் அடிச்சிருக்க? ஏ அப்பா, இப்போ மாதிரி ஃபோன் எடுத்திக்கலே, ராத்திரியிலேருந்து ஃபோனை கொண்டு தண்ணிக்குள்ளே போட்டிங்களா? என்ன செஞ்சீங்க? இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேக்கீங்க. ராத்திரி எல்லாரும் செய்யறத நானும் செஞ்சேன், நல்லா தூங்கிட்டேனே. நல்லா தூங்குனீங்க போங்க. நாங்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரியில் கிடக்கோம், சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஆஸ்பத்திரியில கிடக்கியா? எதுக்கு? குழந்தை பிறக்க போதாட்டி, அதுக்குள்ளேயா ஆஸ்பத்திரியில சேர்ந்துட்டியா? ஏம்மா, என்னையும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலம்மா. பொக்கவாய் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்கு. நேற்று ராத்திரியே ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அதை சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே கிடந்தேன், எடுக்கவே இல்லை. இப்போ மாதிரி எடுத்தீங்களே, உள்ள ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. என்னட்டி சொல்லுதே? பொக்கவாய் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஹோட்டல்ல கூட நல்லதானே இருந்தாரு. ஆமாம் தாயே, சீக்கிரம் கிளம்பி வாங்க. அடியே, வரும்போது அவளை ஆளுக்கு 4 இட்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டி, பசி கண்ணை கெட்டுது. ராதாக்கா, நீங்கள் வரும்போது செல்வியக்காவையும் சேர்த்து கையில் பிடிச்சிட்டு வாங்க. அப்படியே எங்களுக்கு ஆளுக்கு 4 இட்லி வாங்கிட்டு வரீங்களா? ராத்திரியில இருந்து ஒன்றும் சாப்பிடாம கிடக்கும். அதான் செல்வி கடை இருக்குல்ல, அங்க சொல்லி வாங்கிட்டு வந்துருதேன். எத்தனை பேர் இருக்கீங்க? பட்டம்மா பாட்டி இருக்காங்க, நான், அத்தை பாட்டி, மாலாக்கா, லட்சுமி அக்கா, மொத்தம் 5 பேர். 5 பேருக்கு சேர்த்து இட்லி வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சரிடி, வாங்கிட்டு வரேன். சரிக்கா, அப்போ நீங்களும் செல்வியக்கா வந்துருங்கண்ணே. ஆ சரி, இந்த இப்போ உடனே ஃபோன் அடிச்சு அவளையும் எழுப்பி கூட்டு வந்துருதேன். ஏட்டி, எனக்கு இட்லி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி, என்னால சாப்பிடலாம் முடியாது. நீங்க வேணா சாப்பிடுங்க சரியா? காப்பியை நீ கட்டாயப்படுத்தி கொடுத்தீங்களேன்னு குடிச்சேன். எனக்கு வேற எதுவும் சாப்பிட முடியாது. முதல்ல ஆபரேஷன் முடிஞ்சு தாத்தா வரட்டும், அதுக்கு பிறகு பாத்துக்கிடுவோம் சரியா? பட்டம்மா பாட்டி, நீங்க சும்மா இருங்க, ஒழுங்கா சாப்பிட்டு வச்சு இருங்க சரியா? தாத்தா நல்லபடியா வருவாரு பாருங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டே வரப்போறாருன்னு பாருங்க. ஆமா அத்தை பாட்டி, நம்ம தாத்தா சிங்கம், அவருக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம எல்லாரும் அவருக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம் சரியா? முருகா, என் நண்பனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு நல்ல பழச்சி எந்திரிச்சு வந்துடணும். அப்படி வந்துட்டான்னா திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் நான் இங்கேருந்தே கால்நடையாக நடந்து வாரேன். மாலாக்கா, வாரீங்களா? ஆப்ரேஷன் தேட்டரில் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். ஆ சரி டி, வா போவோம். ஏட்டி, நீங்களும் கொஞ்சம் காப்பியை குடிங்க டி. நீங்கள் முதல்ல குடிங்க பாட்டி, நாங்களும் குடிக்கோம். செல்பாக்கா, அதுக்குள்ளேயே சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்க? பெருசா ஒண்ணு செய்யல டி, உப்புமா மட்டும்தான் கிண்டி கொண்டு வந்தேன். சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்கி. நீங்க செய்யற சாப்பாடு நல்லாதான் இருக்குக்கா, ரொம்ப நல்லா செய்றீங்க. என் வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? இது சின்ன வீடுதான், நீ நல்ல பெரிய வீட்டுல வாழ்ந்தவா. இங்க வந்து உன்னால எப்படி இருக்க முடியுது? பெரிய வீட்டுல இருந்தாலும் அங்க நான் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம கவலையா இருந்தேன்க்கா. இங்க நான் நிம்மதியா இருக்கேன். அப்படியாட்டி, உனக்கு இங்க தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லக்கா, நான் இங்கதான் நிம்மதியா இருக்கேன்.
ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணேன்னு இப்ப தானே சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏன் என்னைய மட்டும் பிரிச்சு பேசுதீங்க? நம்ம ரெண்டு பேர் சம்பளத்தையும் சேர்த்து வைக்கலாம். அப்படி சொல்லலட்டி, அந்த மொட்டை பையல விட்டுட்டு நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. ஐயோ, கல்யாணமே வேண்டாம்க்கா. இதுக்கு மேல இன்னொருத்தர் கூட போய் அடிமையா என்னால இருக்க முடியாது. எல்லாம் அவனும் அந்த மொட்டை மண்டைய மாதிரி இந்த சோத்து மூட்டை மாதிரி இருக்க மாட்டாங்க டி. நல்ல உங்களை இருப்பாங்க. கல்யாணம் நினைச்சாலே பயமா இருக்குக்கா. கொஞ்ச நாள் அமைதியா இரு. இந்த மொட்டை மண்டைய திருந்தி வாரானான்னு பாப்போம். இல்லன்னா அவனை டைவர்ஸ் பண்ணி விட்டுரு. அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கிடுவோம். சரிக்கா, முதல்ல கடவுள் புண்ணியத்துல நல்ல வேலை கிடைக்கட்டும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பாப்போம். மங்கம்மா, எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? நம்பிக்கையோட இருட்டி, முருகேசனுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான். அவருக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது மங்கம்மா. நீ அப்படியெல்லாம் பேசாதட்டி, முருகேசனுக்கு ஒன்றும் ஆகாது. என் பிள்ளைகளுக்கு போன் அடிச்சேன் டி. அவனுங்கெல்லாம் இப்ப வர முடியாது, லீவ் இல்லன்ட்டானுங்க. என்ன செய்ய? இவருக்கு ஏதாவதுன்னா கூட அவனுக்கு வர மாட்டானுங்க போல. நீ கவலைப்படாத பட்டு, நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல. அந்த தைரியத்துல தான் டி நான் இருக்கேன். இல்லன்னா நானும் எப்பவுமே செத்துருப்பேன். இப்படியெல்லாம் பேசாத, பேசாம இரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆபரேஷன் முடிஞ்சிரும். முருகேசன் நல்லபடியா பிழைச்சு வருவான். ஏம்மா, ரெண்டு பேரும் என்ன செய்தீங்க? டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சிட்டா? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டுமா. உங்கள் வீட்டுக்காரு நல்லா இருக்காரு, ஆனால் மயக்கத்தில் இருக்காரு. எந்திரிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை ரூமுக்கு மாற்றிடுவோமா? சரியா? அவர் கொஞ்ச நேரம் மயக்கத்தில் தான் இருப்பார். கண்ணு முழிக்க ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். சரி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. சரிம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு நான் போயிட்டு வரேன். மங்கம்மா, எங்க வீட்டுக்காரர் பிழைச்சிட்டாரு டி. நான் தான் சொன்னோம்ல, நீ கேட்டியா? ஆமா டி, நீ முதல்லயே சொன்ன. நான் தான் கவலையோட இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு மாற்றிடுவேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. ராணி, நான் கிளம்புது என்ன? பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போயிட்டு அப்படியே பொக்கவாய் தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காகலாம். போய் அவரையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுதேன். ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி படுத்து கிடக்க? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா தென்னை மரம் பக்கத்தில் தெரியும்ல, அதில் காய் கிடந்துச்சு. சரி, ஒரு காயை பறிச்சிருவோமேன்னு அப்படியே மேலே ஏறினேன். அது பார்த்தா காலை சுளுக்கிக்கிட்டு. இதெல்லாம் தேவையா? தேங்காய் பறிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆள் யாரையாவது விட்டுருப்போம்ல. நீ எதுக்கு ஏறி போற? அது காய் பக்கத்தில் தான் கிடந்துச்சு. அதனால காலை தூக்கி வச்சுட்டு இந்த காலை தூக்க பார்த்தேன். அதுக்குள்ளே அந்த கால் பிசங்கிக்கிட்டு. ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன், வாரியா? அப்படியே உனக்கும் காட்டிட்டு வந்துருவோம். ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலு தானே சுளுக்கியிருக்கு. எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்? நீங்கள் போய் தாத்தாவை பார்த்துட்டு வாங்க. சரி, அப்பனா எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு அலையாத, படுத்தே கடை. சரியா? நான் வேணா பெரிய ஆளுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லட்டா? ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, அதே சரியாயிரும். சரி, அப்பனா நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் ஆஸ்பத்திரிக்கு தானே போறேன். போயிட்டு வரும்போது டாக்டர்கிட்ட சொல்லி ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வரேன். ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. மத்தியானம் சாப்பாடை போட்டு ஒன்றும் செஞ்சுட்டு கிடக்காது என்ன? பேசாமல் படுத்து கடை. நான் மத்தியானம் வரும்போது ஏதாவது கடையில் வாங்கிட்டு வந்துடுதேன். கால் இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னைக்கு பூரா எந்திக்க முடியாது போல. சரி, சும்மா படுத்து கடை. நான் வரும்போது மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். காலையில இருந்து ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னமா முடியல? நேரம் ஆனாலும் பரவாயில்லக்கா, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சா சரிதான். எனக்கு அந்த டாக்டர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அவர் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் எப்படி போட்டு துட்ட பிடுங்கன்னு பார்ப்பாரு. இவர் என்ன செய்வாருன்னு தெரியலையே. துட்டு புடுங்கனாலும் நல்ல பாப்பாரெட்டி, கைராசியான டாக்டர். பொக்கவாய் தாத்தாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த டாக்டர் வழுக்க மாட்டையே 2 பொழந்துருவேன். இந்த ராதாவையும் செல்வியும் வர சொன்ன இன்னும் ஆளை காணுமே. எவ்வளவு நேரம் தான் கிளம்புவாளுக? வீட்டுல வேலை கிடக்கும்லட்டி, பார்த்துட்டு வர வேண்டாமா? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அப்படி அப்படியே போட்டு வர முடியுமா? எங்க வீட்டுக்காரர் பிள்ளைகளை பார்த்துக்கிடுதேன்னு சொன்னாரு, அதனால நான் போட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க என்ன செய்வாளுக? அவளுக்கு தானே பார்க்கணும். இந்த வந்துட்டாங்கல்ல. எங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தீங்களாக்கும்? ஆமாட்டி, உங்களை தான் காணோன்னு தேடிக்கிட்டு கிடந்தோம். ராதா உடனே ஃபோன் அடிச்சிட்டாக்கா. இட்லி கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரணும்ல, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. பொக்கவாய் தாத்தா எப்படி இருக்காரு? ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குட்டி, டாக்டர் வெளியே வந்தாதான் தெரியும். அப்படியா? நல்லபடியா பொழைச்சு வந்துருவாரு. இந்தாங்க, இதுல இட்லி இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நாங்க போய் தாத்தாவை பார்த்துட்டு வரோம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களாட்டி? சாப்பிட்டுட்டோம்க்கா. நாங்க 2 பேரும் எங்க கடையிலே சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி வந்தோம். சரி, 2 பேரும் போய் தாத்தாவை பார்த்துட்டு வாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு, உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியாது. வெளியே அந்த ஓட்ட வழியே தெரியுது, அங்கேயே நின்று பார்த்துட்டு வந்துருங்க. சரிக்கா, பார்த்துட்டு வரோம். செல்வி வா போவோம்.
இட்லி சாம்பார் வாசம் மூக்கு தொலைக்கே. நீ முதல்ல சாப்பிடுட்டி வயிற்று பிள்ளைக்காரி. ஆமாக்கா, எனக்கு 2 இட்லியே தாங்க. வயிறு ரொம்ப பசிக்கத்தான் செய்யுது. ராத்திரியிலேருந்து சாப்பிடாம கிடக்கும்ல. நீங்களும் அப்படியே சாப்பிட்ருங்கக்கா. பிறகு சாப்பிட நேரம் இருக்குமோ இல்லையோ. மாலை உனக்கு இட்லி தரட்டா? அப்படி கையில் வச்சுக்கிட்டே சாப்பிட்றதியா? ஏக்கா நான் கீழே உட்காந்துக்கிட்டுதேங்க்கா, அப்போ தான் நல்லா சாப்பிட வசதியாக இருக்கும். அப்படியாட்டி? சரி, அப்படின்னா நானும் கீழே உட்காந்துக்கிட்டுதேன். நல்லா ரொம்ப நேரமாக சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். காலெல்லாம் வலிக்கு. கீழே உட்காந்து நல்லா காலை கையை நீட்டி உட்காரலாம். இட்லி நல்லா இருக்குக்கா. சூடாக இருக்கும் போதே 2 பேரும் சாப்பிட்ருங்க. செல்வி கடையில் எப்பவுமே இட்லி நல்லா தான் இருக்கும். அவங்க வீட்டுக்காரர் நல்லா செய்வார். இட்லி அவர் செய்வார், சாம்பார் சட்னிலாம் செல்வி தானே செய்வா. அத்தை பாட்டியும் பட்டம்மா பாட்டியும் சாப்பிட கூப்பிடுவோமா? இந்த எங்கள் அத்தையே வந்துட்டாங்கல்ல. அத்தை பாட்டி, ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டா? தாத்தா எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு. ஆனால் முருகேசன் இன்னும் கண்ணு முழிக்கல, மயக்கத்தில் தான் இருக்கான். எப்பா கடவுளே நன்றி, எப்படியோ பழச்சிட்டாரு தாத்தா. வழுக்க மண்டை தப்பிச்சிட்டு. சரி, நீங்களும் சாப்பிடுங்க பாட்டி. பட்டம்மா பாட்டி என்ன செய்தாங்க? அவங்களையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. அவங்கள 2 இட்லியே சாப்பிட்டுருப்பாங்கல்ல. நான் கூப்பிட்ட முட்டி, அவள் அந்த நர்ஸு பிள்ளைகிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க ரூமுக்கு மாத்துறதை பற்றி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. பேசிட்டு வாரேன் இருக்கா. சரி சரி, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதே, அதே போதும். ராதாவும் செல்வி அங்கே நிற்காளுகளா? ஆமாட்டி, நர்ஸு பிள்ளை கூட சேர்ந்து அவளுகளும் தான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. சரி, நீங்களாம் சாப்பிடுங்க. அவங்க வந்தோடனே அவங்களையும் சாப்பிட சொல்லுவோம். இட்லி நிறைய தான் கொண்டு வந்திருக்காளுங்க. சரி எத்தே, முருகேசன் தாத்தா பிழைச்சிட்டாருன்னா திருச்செந்தூருக்கு கால்நடையாக நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டீங்க. எப்போ நிறைவேற்ற போறீங்க? கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்ட்டி, அவன் வீட்டுக்கு வரட்டும். எனக்கும் திருச்செந்தூருக்கு நடந்து வரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் வர முடியுமான்னு தெரியலையே. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நிற்காதே. செய்ய முடியாதுக்கா, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. இன்னும் 20 நாள் தான் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு. அதனால் நான் அங்கிட்டு அலைய மாட்டேன், பயப்படாதீங்க. அடுத்து நெட்டச்சி குழந்தைய பார்க்க தான் ஆஸ்பத்திரிக்கு வரணும். இப்போமே பயம் காட்டாதீங்கம்மா, எனக்கு ஆஸ்பத்திரினாலே பயமாக இருக்குது. பிள்ளைல அதான் பயமாக இருக்குது. ஆஸ்பத்திரினா ஒன்றும் பயம்லாம் கிடையாது. நல்லபடியாக குழந்தை பிறந்து நீயும் சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப நன்றி அத்தை பாட்டி. என்ன நிம்மி மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சேகர் சார். ஏன் இவ்வளோ நாளாக ஆஃபீஸை விட்டு போயிட்டீங்க? திடீர்னு வந்திருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை சார், ஊருக்கு போயிட்டேன். ஏதோ வேற கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அர்ஜுன் சொல்லி தான் வந்தீங்களாமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மேடம், உண்மையே சொல்லுங்க, உங்கள் 2 பேருக்கு கல்யாணமா? எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா போய் சொல்லாதீங்க மேடம், எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். போயிட்டு வரேன்னு, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. கல்யாணம் அது இதுங்காரு, எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? நிம்மி மேடம், திரும்பி வந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே. கல்யாணம் மாமல சொல்லவே இல்லை. எனக்கு கல்யாணம்னு யார் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மேடம் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்காங்க? மேடம், பாஸ் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடு கொடு. மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை பாத்தீங்களா? நீ என்ன சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாரும் வந்து எனக்கு கல்யாணமா கல்யாணமான்னு கேட்கீங்க. யாருக்கு கல்யாணம்? என்ன கல்யாணம்? மேடம், உங்களுக்கும் அர்ஜுன் சாருக்கும் தானே கல்யாணம். அவர் தான் எங்க எல்லார்கிட்டையும் சொன்னாரு. அவர் கூப்பிட்டதுனால தான் நீங்க வந்தீங்களாம்ல. அவன் தான் சொன்னானா? ஆமா மேடம், எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு. எப்போ எங்களுக்கு ட்ரீட் வைக்க போறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போ, இதை பத்தி பிறகு பேசுவோம். சரி மேடம், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. கல்யாணத்துக்கு ட்ரீட் வச்சிருங்க, சரியா? அர்ஜுன் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லாம் இந்த அர்ஜுன் பார்த்த வேலை தானா? இவன் ஏன் இப்படி எல்லார்ட்டையும் சொல்லி என் மானத்தை வாங்குதான்னு தெரியலையே. ஐயோ, நிம்மிட்ட போய் எல்லாரும் வாழ்த்துக்கள்னு சொல்லுதாங்க. இவ சண்டைக்கு வருவாளே. இருக்கட்டும், இன்னைக்கு ஆபீஸ் முடியட்டும். அவனை ஒரு கை பார்த்துருதே. ஏம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு லீவ் போட்டு இருக்கலாம்ல, டயர்டா இருக்கும்ல. 2 நாள் ஒரே மாப்பிள்ள கூட கடைக்கே அலைஞ்சிட்டேன். இன்னைக்காவது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லைம்மா, இன்னைக்கு காலேஜுக்கு போய் தான் ஆகணும். சரி நந்தினிமா, நீ காலேஜுக்கு பார்த்து போயிட்டு வானே. நானும் பொக்கவாய் தாத்தாவை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போறேன். ராத்திரியே போயிருக்கணும். உன்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு போக வேண்டாமேன்னு தான் போல. இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நானும் காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு. பார்த்து போம்மா. சரிம்மா, பார்த்து போறேன். பிள்ளை மூஞ்சில கல்யாண வந்துட்டு. சரி, நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுவோம். கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? அட பாவி, நீயா? என்ன காஞ்சனா, என்னை பார்த்தோன்னு சாக்காயிட்டியோ? நான் இதுக்கு உன்னை பார்த்து சாக்காக போறேன். நீ எதுக்கு இங்க வந்த? என்ன காஞ்சனா இப்படி பேசுதே? கெட்டின புருஷனை பத்தி இப்படிலாம் பேசலாமா? உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு விரட்டி விட்டாச்சுல, பிறகு எதுக்கு இங்க வர? நம்மளாம் ஒரே குடும்பமாச்சே, அது எப்படி விட்டுட்டு போக முடியும்?
இந்த குடும்பத்துக்கு நீ தேவையில்லை, கிளம்பலாம். நந்தினிக்கு கல்யாணம் ஆக போது போல, கல்யாணம்னு ஒண்ணு திமிர பேசுதியோ? நாங்க உனக்கு இனிமே தேவையில்லைன்னு. ஆமா, நீ எங்களுக்கு தேவையில்லை, இடத்த காலி பண்ணு. மாப்பிள்ளை யாரு? அந்த தலைவர் மகனா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் ஊருக்குள்ள சும்மா சுத்திக்கிட்டு நினைச்சியோ? எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த தலைவர் நல்ல வசதியானவர் தானே, அவர்கிட்ட சொல்லி ஒரு 10 லட்சம் வாங்கி கொடு, நான் ஊரை விட்டு போயிருந்தேன். விளக்கு மாதிரி பிஞ்சிரும் பார்த்துக்கோ. 10 லட்சம் வேணுமா? இடத்த காலி பண்ண போறியா இல்லையா? 10 லட்சத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அமைதியே போயிருவேன். இல்லைன்னா நம்ம எல்லாரும் திருடிக்கிட்ட லஞ்சம் பத்தியா, திருட்டு குடும்பங்கிற விஷயத்த போய் தலைவர் வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருவேன். பிறகு உன் மகளுக்கு கல்யாணம் நடக்காது, பாத்துக்கோ. என்னடி கெட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கியோ? கெட்டின புருஷன் சொல்லிக்கிட்டு அலையாத, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டி. இரு, இன்னைக்கு தலைவர் வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு எடுக்கணும் இல்லையான்னு பாரு. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ போ. என்னால என்ன செய்ய முடியும்னு காட்டுதேன் பாரு. என்ன இளிச்சக்காக்கு எதுவும் ஒண்ணு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிரோ? லட்சுமி, நீயா ஆஸ்பத்திரியில தானே இருப்ப, இங்கேயே வந்த? ஏக்கா, ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டுக்கா. பொக்கவாய் தாத்தா நல்லபடியாக கண்ணு முழிச்சிட்டாரு. அதான் சரி மத்தியானத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன்ட்டு வீட்டுக்கு வந்தேன். பொழுதன்னைக்கு கடையிலே வாங்கி தின்னுட்டு கிடக்க முடியாதுல்ல, அதான் வந்தேன்க்கா. தாத்தா நல்லா இருக்காரா? எப்பா கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ கிழவனுக்காக கவலைப்படுதா? கெட்டின புருஷனை அடிக்கா. ஏக்கா, இந்த ஆளுக்கு என்னவா? எதுக்கு வந்திருக்காரு? இவன் வந்தாலே எனக்கு பிரச்சனை தான்டி. என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கான். அண்ணாச்சி இங்க இருங்க. இளிச்சக்கா வீட்டுக்காரன் இருந்தா உங்களை சும்மா விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒழுங்கு ஓடி போயிருங்க. பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, கெடுக்க பாக்கிறோ? என்ன டீ காஞ்சனா, ஆள் விட்டு என்னைய மிரட்டுதியோ? ஆள் விட்டு அவங்கள மிரட்டல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது பின்னால நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு தெரியுமா குண்டம்மா, இவ யாரு, எங்க இருந்து வந்தான்னு? இவ ஒரு திருடி. எல்லாம் எங்களுக்கு தெரியும். பேசாம போங்க, இந்த ஏரியா பக்கமே வந்துடாதீரு. ஒழுங்கா தலைவர்கிட்ட சொல்லி 10 லட்சத்தை வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அதையும் பாத்துக்கோ. கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணு. இருட்டி, நேரம் இந்த தலைவர் வீட்டுக்கு தான் போறேன். கெட்டின புருஷனு கூட கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாம கையை நீட்டி அடிக்கா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு இனி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்காளுங்க. நான் விடுவேனா? என்னடி செய்ய? கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல திடீர்னு வந்து இப்படி பண்ணுதானே? கவலைப்படாதீங்க இளிச்சக்கா, இவெல்லாம் ஒரு ஆளா? நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிடலாம். தலைவர் வீட்டுக்கு போறான்டி. தலைவருக்கு தான் தெரியுமில்லக்கா, நீங்க ஏன் கவலைப்படுதீங்க? தலைவருக்கு தெரியும், ஏற்கனவே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா ராணி அக்காக்கு தெரியுமான்னு தெரியல. அவகிட்ட போய் எதுவும் சொல்லி தொலைச்சிடக்கூடாதே. கவலைப்படாம இருங்க இளிச்சக்கா, எதுவும் தப்பா நடக்காது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நந்தினி கல்யாணம் நல்லபடியா முடியும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு லட்சுமி. பயப்படாதீங்க இளிச்சக்கா, இவெல்லாம் ஒரு ஆளு, இவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாட்டி, இவெல்லாம் ஒரு ஆளா? இவனை பார்த்து பயப்படக்கூடாது. சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்ய போறேன், நீங்களும் வாரீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போகணும் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. இப்போ என்ன செய்ய? என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு சோறு பொங்கிட்டு அப்படியே கொண்டுட்டு போவோம். சரிட்டி, தனியா போகணும்ல, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். இந்த ரூம் நல்ல வசதியா இருக்குன்னு. ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூம் தருவாங்களாம். சும்மாவா தாராரு? நல்லா அதுக்கும் சேர்த்து வாடகை வாங்கிடுவாரு. இது ஏசி ரூம்ல, அதனால இதுக்கு தனி வாடகை. டாக்டர் ஆயிட்டா நல்லா சம்பாதிக்கலாம் போல. பேசாம நானும் ஒரு டாக்டருக்கு படிச்சிரட்டா? இதுக்கு மேலதான் படிக்க போறீங்களாக்கும். ஆமா, நல்ல உட்கார்ந்த இடத்துலயே சம்பாதிக்கலாம். டாக்டர் ராதா MBBS அப்படின்னு ஒரு பேர் வேற போட்டுக்கிடலாம். ஏட்டி, முருகேசனுக்கு ஆபரேஷன் பண்ணி போட்டிருக்கு, இப்படி லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க டி. ஆபரேஷன் தானே முடிஞ்சிருக்கு, தாத்தா இன்னும் கண்ணை முழிக்கல இல்ல. கண்ணை முழிக்கணும்னா நம்ம இப்படிலாம் பேசினாத்தான் அவர் முழிப்பாரு. அவர் யாருன்னு நினைச்சீங்க? எத்தனை நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுங்க, தாத்தா முழிச்சிருவாரு. வேண்டாம், மயக்க மருந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அப்படித்தான் இருப்பான். அவனை எப்போ முழிக்கானோ முழிக்கட்டும். இல்ல, அவர் எப்பவும் மங்கம்மா நெல்லு நெல்லுன்னு ஒரு பாட்டு பாடுவார்ல, அதே மாதிரி நீங்க வந்து முருகேசான்னு பாடுவீங்கன்னு பார்த்தேன். ஒத்த ரோசா, சும்மா கடை. தலைவர் என்னாச்சி? வாங்க. ஏம்மா, தாத்தா இப்போ எப்படி இருக்காரு? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க தம்பி. இன்னும் கண்ணு முழிக்கல. அப்படியா பாட்டி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொன்னாரு. சரி, நான் டாக்டர் பார்த்துட்டு தான் வந்தேன். என்கிட்டயும் அப்படித்தான் சொன்னாரு. செல்வி, தலைவர் வந்து நிக்காரு, நீ பாட்டுக்கு படுத்து கிடக்க. தலைவரா? தலைவர் எங்க இருக்காரு? என்னட்டி முழிச்சுக்கிட்டே தூங்கிட்டியா? எந்த உலகத்துல இருக்க? உன் பின்னாலதான் நிக்காரு பாரு. ஐயோ, தலைவர் என்னாச்சி? மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, எதுக்கு மன்னிப்புலாம் கேட்க? உட்காருங்க என்னாச்சி. இல்லைம்மா, எனக்கு வேலை கிடக்கு. தாத்தா எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போகும்னு வந்தேன். கண்ணு முழிக்கட்டும், இன்னொரு தடவை வந்து பார்க்கேன். அப்படியா என்னாச்சி? சரி. சரி, போயிட்டு வரேம்மா. பாட்டி போயிட்டு வரேன். என்ன? சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. தலைவர் வந்திருக்காருன்னு முதலே சொல்லியிருக்கலாம்லட்டி. நான் பாட்டுக்கு பெப்பரப்பான்னு படுத்து கிடக்கேன், நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. அவர் வந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு, அது கூட உனக்கு காதுல உழல?
ஏசி ரூம் நல்ல குளுகுளுன்னு இருக்கா, அதான் அப்படியே கனவு கண்டுக்கிட்டே படுத்துட்டேன். நல்ல பசிக்கு. இப்போ என்ன செய்ய? லட்சுமி அக்கா எப்போ வருவாங்க? அவங்க வீட்டில் போய் சோறு பொங்கி கொண்டு வர வேண்டாமா? நல்ல சுட சுட ரசம் வச்சு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிடணும் போல இருக்குக்கா. இங்கே குளிருதுல, அதனால உனக்கு ரசம் சாப்பிடணும் போல இருக்கு. ரசமா? ரசத்தை போட்டு மனசு திம்பாளா? எனக்கு என்னமோ லட்சுமி அக்கா எல்லாருக்கும் நல்ல கறி குழம்பு வச்சு சுட சுட சோறு கொண்டு வருவாங்கன்னு தோணுது. வீட்டில் மட்டும் பழைய கஞ்சி, வெளியே வந்த கறி குழம்பா? ஆமா, எங்க வீட்ல ஏசி இல்லல்ல, அதனால பழைய கஞ்சி குடிப்பேன். இங்க ஏசி போட்டிருக்குல்ல, சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ லட்சுமி அக்கா நல்ல சாம்பார் வச்சு சுட சுட மீன் பொரிச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கேன். அப்படித்தான் எனக்கு மனசுக்குள்ள தோணுது. இத்தனை பேர் இருக்கோம்ல, நல்ல வகையா செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஐ, லட்சுமி அக்கா வந்தாச்சு. இளிச்சக்காவும் வந்துட்டாங்க போல. ஆமாட்டி, நானும் வந்துட்டேன். லட்சுமி அக்கா, சாப்பிட என்ன கொண்டு வந்தீங்க? சுட சுட சோறு பொங்கி ரசம் வச்சு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு கொண்டு வந்திருக்கேன்.